புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊட்டினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர், உமது மாட்சியை எம்மில் துலங்கச் செய்கின்றீர், உமது சாட்சியாய் நாங்கள் விளங்கச் சொல்கின்றீர். அடித்து ஒழித்து கவிழ்த்து வீழ்த்த திட்டம் தீட்டினீர், கட்டி எழுப்ப நட்டு வைக்க எம்மை அனுப்பினீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இந்த அழகான நாளில் நாங்கள் அன்னையாம் திருச்சுவியோடு இணைந்து புனித கோஸ்மஸ் டாமியன் மறை சாட்சிகளுடைய புனிதர்களுடைய திருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவர்கள் தங்களுடைய இரத்தம் சிந்தி திருச்சபைக்காக கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்த இந்த புனிதர்கள் அவர்களூடாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடும். எங்கள் வாழ்வுக்காகவும் நாங்களும் அவர்களைப் போல் துணிந்து வாழவும், துணிவுடன் திருச்சபைக்காக இயேசுவுக்காக நாங்களும் அயராது உழைக்க வரம் கேட்போம். அதோடு சேர்ந்து முக்கியமாக இத்திருப்பலியில் நாங்கள் மிகவும் பல நாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்காகவும், அவர்கள் அங்கே பணி செய்யும் ஒவ்வொருவருக்காகவும், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினருக்காக நாங்கள் மன்றாடும். இத்திருப்பலியிலே அவர்கள் செய்யும் பணி திறம்பட செய்ய வேண்டும் என்றும் இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவதோடு யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை எல்லாம் நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கள் அவர்களுக்காக செவிப்பதோடு இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும். முக்கியமாக இணைய வழியூடாக, தொலைக்காட்சியூடாக இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருடைய அருளை கேட்டு திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளையும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேர தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 9 நிறைவு பெற.
தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வாயிலாக அருளப்பட்டது. ஜூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடம் தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும், இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல்: இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்போது இது உங்களுக்கு எக்கோலத்தில் தோன்றுகின்றது. இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் தோன்றுகின்றது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கின்றார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டிலுள்ள அனைத்து மக்களே, ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுக்கு நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கின்றது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலைகுலையச் செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்துக்குரியவைகளும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கின்றார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலின் முன்னிய மாட்சியை விட பின்னிய மாட்சி மிகுதியாய் இருக்கும் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 43 இறை வசனங்கள் 1 முதல் 4. உங்கள் பல்லவியாக: கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, நேர்மையை நிலைநாட்டும். இறை பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும். வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே, நீரே என் ஆற்றல். ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். உம்மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அப்பொழுது நான் கடவுளின் வீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்பு செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். Alleluia.
மானிட மகன் தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 திருவசனங்கள் 18 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்பொழுது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகின்றீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெஸ்ஸியா என்று உரைத்தார். இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது, இயேசு எதையும் செய்யும் முன், எதையும் அவர் முழுமையாக மற்றவர்களோடு செய்யப்போகும் எதற்கு முன்னும் அவருடைய முதற்கட்டமாக அமைவது செபிப்பது. இங்கு இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுடைய வாழ்வில் வந்த முக்கியமான தருணங்களில் இயேசு செபிக்கின்றார். இப்போது இயேசு முக்கியமாக செபிப்பது எதற்காக என்று பார்த்தால், இயேசு சீடர்களிடம் கேட்க போகும் கேள்வியானது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு கேட்கின்றார், இயேசு யார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்களா என்பதை இயேசு அவர்களிடம் கேட்கின்றார். நான் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களிடம் கேட்கின்றார், மக்களிடம் அவர்களிடம் கேட்கின்றார், நான் யார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். ஏனென்றால் இயேசுவுடைய இந்த கேள்வி முக்கியமான கேள்வியாக அமைவது ஏன் என்று நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் இயேசு ஒரு சீடத்துவம் என்னும் ஒரு பாதையை அமைக்கின்றார். அதாவது ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னாலும் சீடர்கள் இருப்பது வழக்கமாக இருக்கின்றது. அது சீடர்கள் ஏன் என்றால் அவருக்கு பின் அந்த செய்தியை எடுத்து செல்வோர், அவர்களோடு இருந்து அதை கொண்டு நடத்துவர்கள், அதுக்கு பின் வருபவர்களுக்கு செய்தியை அவர்கள் சொல்லுவது வாய்மொழி பாரம்பரியமாக அமைகின்றது. அதிலும் அவர்கள் சாட்சியமாக இருப்பார்கள். எனவேதான் இயேசு என்ன செய்கின்றார், சீடர்களிடம் பார்த்து நான் யார் என்று சொல்லுகின்றீர்கள். ஏனென்றால் சீடர்களுக்கு தெரிந்திருக்கணும், தலைவர் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களுக்கு சாட்சியம் கூற முடியாது, அவர்களால் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது, அவர்கள் வாழாமல் போய்விடுவார்கள். அவர்களுக்கு முழுமையான ஒரு அர்த்தம் உள்ள வாழ்க்கை தேவண்டா அவருடைய தலைவர்களை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும், இயேசுவை புரிந்திருக்க வேண்டும், இயேசு இந்த உலகத்துக்கு வந்த யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு மெஸ்ஸியா என்பது அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த கேள்வியை கேட்கின்றார். ஏனென்றால் இந்த கேள்வி இல்லாமல் அவர்களால் போக முடியாது. இதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் சாத்தியமாகுது. நாங்கள் கடவுள் யார் என்று தெரியாமல் நாங்கள் எப்படி வாழலாம்? இயேசு யார் என்னுடைய வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் இயேசு எனக்கு என்ன செய்கிறார், நான் யார், எனக்கு புரிந்து கொள்ளாத ஒரு கடவுளை நான் எப்படி பின்பற்றுவது? நிறைய இடங்களில் நாங்கள் இதனால்தான் நாங்கள் நிறைய திருச்சபையிலிருந்து அப்படி வளைந்து போகின்றது. நிறைய மக்கள் சும்மா வந்து ஏதோ கடமைக்கு செய்கிறதாக நாங்கள் அமைகின்றோம். கடமைக்கு செய்ய முடியாத அன்பார்ந்தவர்களை நாங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில பேருடைய கேள்விக்குரிய நற்கருணைக்குள்ள ஆண்டவர் இருக்காரா, இந்த நற்கருணை இந்த வெள்ளை அப்பத்துக்குள்ளே யார் இருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது அவர்களுக்கு புரிந்துணர்வு எங்கே இருக்கின்றது,
முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எதை நாங்கள் செய்ய போனாலும் சும்மா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர்கள் சொல்லுகின்றார்கள், அதற்காக நான் போகின்றேன், இதற்காக போகின்றேன் அல்ல. எனக்குள்ள என்ன இருக்கின்றது, நான் என்ன புரிந்து கொள்ளுகின்றேன், கடவுளை பற்றி புரிந்துணர்வு எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு இருக்கின்றது தனிப்பட்ட வாழ்வில். அது இல்லாவிட்டால் நான் அந்த என்ன அடித்தளமற்ற ஒரு வீடாகத்தான் இருக்கும். அடித்தோன்னா அப்படியே போய்விடும் வீடு. ஒன்றுமே அடித்தளம் உண்மையாகவே நிறைய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அதாவது மிகவும் அடித்தளம் இல்லாத வீடுகளாக நாங்கள் இருக்க முடியாது. எங்களுடைய வாழ்வில் இயேசு அதை கேட்கின்ற இன்றைய நாளில், உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா, என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இங்கே கேட்கிற நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களோடு பயணிக்கிற நான் 3 வருடங்களாக உங்களோடு இருக்கின்றேன், உங்களுடைய வாழ்வில் ஒன்றை கலக்கின்றேன். சீடர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் நான் யார் என்று. இதை எங்களிடம் இயேசு கேட்கின்றார். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய இடங்கள் எங்களுக்கு அந்த கேள்வியிட தாற்பயங்கள் புரியாது, எங்களுக்கு அந்த அர்த்தம் புரியாது. என்ன கேட்கின்றார்? இயேசுவோடு நாங்கள் போகின்றோம், கோயிலாக நாங்கள் அலைகின்றோம், செபிக்கின்றோம். ஆனால் உண்மையிலே கடவுளை புரிந்து கொள்ளுகின்றோமா? அவர் என்னுடைய வாழ்வில் இருக்கின்றார், ஆண்டவர் எனக்காக பயணிக்கின்றார், எனக்காக இறந்தார், என்னோடு என்னுடைய வாழ்வில் இருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். அதுதான் இயேசு இங்கு முக்கியப்படுத்துகின்றார். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போது சொல்லுங்க, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முக்காலத்து இறைவாக்கின ஒருவர் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆனால் நீங்கள் யார் என்று சொல்லுகின்றீர்கள்? அதோடு தான் பேதுரு சொல்லுகின்றார், நீர் கடவுளின் மெசியா, வர இருக்கும் மெசியா, நீர்தான் கடவுள். எனவே அந்த வார்த்தையை கேட்டதும் இயேசு புரிந்து கொள்ளுகின்ற இவர்களுக்கு புரிந்து உணர்வு இருக்கின்றது. இவர்கள் எனக்காக சாட்சியம் கொடுப்பார்கள், வாழுவார்கள். அந்த வார்த்தையை அவர்கள் உள்ளத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவார்கள். அன்பாந்தவர்களே, நாங்களும் அந்த ஆண்டவருக்குள்ளே வாழணும் என்றால் நாங்களும் கேள்விகளை கேட்பதனால நாங்கள் ஆண்டவரை பிரிகிறோம் இல்லை. நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது எங்களோட வாழ்க்கையில். என்னென்ன கேட்டு சிறைய சின்ன பிள்ளைகள் என்ன கேட்குண்டா, இது என்ன, இது என்னத்தை செய்யும், இது என்னத்தை நடக்கும், இதில் என்ன இருக்கின்றது, இப்படி கேட்டு கேள்விகளால் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய நிரப்புவாங்க அவங்களோட தலைக்குள்ள. ஏன்னா கேள்விகளில் அவர்கள் புரிந்து கொள்ள பார்ப்பார்கள். மனிதனும் ஆண்டவரில் முதிர்ச்சி அடையின நிறைய கேள்விகள் கேட்பான், டவுட்டான கேள்விகள் இருக்கும். சில நேரங்களில் அந்த கேள்விகளுக்குள்ள அர்த்தங்கள் நிறைய இருக்கும், எனக்கு புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பாக நாங்கள் நினைக்கக்கூடாது இவருடைய கேள்வி ஆண்டவரையே கேள்விக்குறியாக மாற்றுகின்றது. இல்லை, சில நேரங்கள் அதிலே அர்த்தத்தை கொண்டு வருகின்றார். நிறைய கேள்விகளை கேட்டு அதன் மூலம் புரிந்து கொள்ள பார்க்கின்றார்கள். கடவுளை நாங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கடவுளை புரிய முடியாது. ஆனால் எங்களுக்கு தெரிய வேண்டும் நாங்கள் யாரை தேடுகின்றோம், யாரோடு நாங்கள் வாழுகின்றோம். ஆண்டவர் அதை உணர்த்துகின்றார், கேட்கின்றார். இன்றைய நாளில் கேட்கின்றார், நான் யாரென்று உனக்கு தெரியுமா, உமக்கு தெரியுமா? யாரை நீ வணங்குகிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று ஆண்டவர் கேட்கின்றார். என்னை உங்களை பார்த்து கேட்கும் கேள்வி. நாங்கள் உண்மையாகவே ஆண்டவரை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் எனக்காக வந்தார், எனக்காக மரித்தார், என்னோடு வாழுகின்றார், வாழும் கடவுள் என்னோடு. எனவே அந்த ஆண்டவரை நாங்கள் முழுமையாக பின்பற்றுவோம், அந்த ஆண்டவரோடு வாழ வரம் கேட்போம், அந்த ஆண்டவருக்காக முழுமையாக என்னுடைய வாழ்வை கொடுப்போம், என்னுடைய இதயத்தை கொடுப்போம். அப்போது அந்த ஆண்டவர் என்னில் பல அர்த்தங்கள் தருவார், வாழும்க்கு தேவையான அர்த்தங்களை தருவார், எங்களுடைய வாழ்க்கையை வாழச் செய்வார். எனவே இந்த வரத்தை கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். பேரன்பின் ஊற்றே இறைவா, உம் திரு அவையில் பணிபுரியும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாம் ஏற்றுக்கொண்ட பணியை சிறப்பாக செய்ய தேவையான தூய ஆவியின் அருளை அவர்களுக்கு பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் ஊற்றே இறைவா, உம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம்.
அவர்கள் அனைவரும் மதிப்பீடுகளை பின்பற்றி மக்களுக்காக உழைக்கின்ற மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய நவீன காலத்தில் உலகில் ஏற்படும் நவீன மாற்றத்தினால் கலாச்சார சீர்கேடுகள், சமுதாயத்திற்கு எதிரான தீய சிந்தனைகள், இளமையில் இறை பிரசன்னத்தை உணராமல் எதிர்கால வாழ்வை இழந்த இளையோர் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே இறைவா, இன்றைய திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாக பங்கு பற்றி கொண்டிருக்கும் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களது தேவைகளை நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, உம்மை தேடி வருவோருக்கு நீர் ஒவ்வொரு பொழுதும் ஆசீர்வதிக்கின்றீர். அவர்களுடைய வாழ்வை நீர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. என்றுமே உம்மையை நோக்கி வரும் ஒவ்வொருவருடைய தேவைகளை நிறைவேற்றியலும் இந்த திருப்பலியிலே பங்கு கொள்ளும் இணைய வழியூடாக, தொலைக்காட்சியூடாக, பல வழிகளூடாக பங்கு கொள்ளும் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவையை நிறைவேற்றும். என்றுமே இன்றைய நாளில் நாங்கள் கொண்டாடும் மறைசாட்சிகளான காஸ்மஸ் மற்றும் டேமியனுடைய புனிதர்களுடைய திருவாழ்வினூடாக, அவர்களுடைய வாழ்வினூடாக ஆசீர்வாதமான வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தரும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான பழி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றோ அவற்றை
விண்ணக அருளை அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித கோஸ்மஸ் மற்றும் டேமியன், இவ்வுலகிலும் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தர திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தம் என்னை காத்து முடியாது வாழ்வு அழைத்துச் செல்வதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிக்க நீர் கட்டளையிட்டீர். அதனால் உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் வழிகளை நிலைப்படுத்தும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையூறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.